இந்த பூமியில நீ விலையேற பெற்று you are so precious. நல்லா கவனிங்க, உங்க விலை மதிப்பு யாருக்கு தெரியும் தெரியுமா? உங்களை படைத்தவருக்கு தான் உங்க விலை மதிப்பு தெரியுமா? உங்களை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு மாத்திரம்தான் நீங்க எவ்வளவு precious-னு அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். இங்க ஒரு சில பேர் சொல்லலாம், என் வீட்டுல கூட என்ன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க, நான் சமுதாயத்தால ஒதுக்கப்படுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சரியா அவங்க அணுகிறதுல என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. நான் சொல்றேன், அவங்களுக்கு உங்க வேல்யூ தெரியாதுங்க. உங்களை படைச்ச இயேசுவுக்கு தான் உங்க வேல்யூ தெரியும். அவங்களால நீங்க இந்த உலகத்துல இல்ல, இயேசுவால தான் நீங்க உலகத்துல இருக்கிறீங்க. நீங்க ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கார் இருக்கு, ஒரு பைக் இருக்கு. அங்க நான் புல்டோசரை நிறுத்தி வைக்கல, ரோட் ரோலரை நிறுத்தி வைக்கல. காரணம் என்ன? எது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை தான் நான் என் வீட்டுல வைக்கிறேன். இன்னொரு வகையில சொல்றேன், என் வீட்டுல இருக்கும்னா அது நான் யூஸ் பண்ற பொருளா இருக்கும். நான் சொல்றேன், இந்த பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, இது சாத்தானுடையது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமி ஏன் சொத்துடா? எஸ், இந்த பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில நீ இருக்கிறனா நான் பயன்படுத்த போறேன்னு அர்த்தம். Hallelujah. I'm going to use you. Yes, I'm going to use you. உன்னை நான் பயன்படுத்தும்படியாக இந்த பூமியில உன்னை நான் படைத்திருக்கிறேன். Yes, you are here to be used by God.